Mother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது ஒரு மலபார் பரோட்டா. ஸோ சூப்பராக இருக்கும். எம்டி சால்னா ஆகட்டும், குருமாஸ்க்கு ஆகட்டும், ஏதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது எல்லாத்துக்குமே வந்து செம்மையான ஒரு காம்பினேஷனு. ஸோ அதுக்கு வந்து நம்ம மலபார் பரோட்டாக்கு ஃபஸ்ட்டு நம்ம மைதா வந்து கப் கிட்ட எடுத்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர், தேவைக்கு தக்கன சால்ட். ஓகே, 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இந்த நம்மளோட பவுடர் மைதா வந்து கொஞ்சோண்டு மாய்ஸ்ட் ஆகிற வரலையும் நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு டோ மாதிரி பண்ணிக்கலாம். ரவை, சுகர், சால்ட் எல்லாமே வந்து கீ எல்லாத்துக்குமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பேட்சஸாக வாட்டர் ஊற்றி நம்ம இது மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா வந்து நீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி மைதானாலே வந்து நல்லா நம்ம எவ்வளோ நீட் பண்ணுறோமோ, எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவுட்புட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம். டோ பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மாய்ஸ்சருக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது 1 hour வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்க, ஊறி நல்லா வந்து சாஃப்டாக இருக்கு. ஆனால் இதுவும் பத்தாது, இன்னும் வந்து நம்ம ஊற வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை பால்ஸ் மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து திருப்பி 1 hour வந்து நம்ம சோக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஒரு டோ. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா எடுத்து நல்லா ஸ்பைரல் ரவுண்ட்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல் தின் லேயராக வரணும், அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தின்னாக கிடைக்கும் லேயரு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகணும். ஓகேவா? இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்படி தள்ளி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ உருட்டிக்கலாம். டடா, எல்லாமே வந்து ஸ்பைரல் ரவுண்ட்ஸா பண்ணியாச்சு. இப்போ வந்து திருப்பி நம்ம இதை உருட்டிக்கலாம். ஸோ ஒன்னொன்னா எடுத்து ரோலிங் பின் வச்சு உருட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் நல்லா தெரியும். ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 சைடும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 to 20 seconds ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes வந்து கூலானதும் நம்ம வந்து பரோட்டாவை 2 கையில் வந்து பண்ணணும் ஆக்சுவலாக. பட்டு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து 2 handsல வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பரான மலபார் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையான ஒரு எவ்வளோ சாஃப்டாக லேயர்ஸோடு இருக்குன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரவா நெய் எல்லாம் ஆட் பண்ணதுனால. இதுக்கு வந்து சால்னா வந்து எம்டி சால்னா, இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் நான்வெஜ்ஜு இல்லைன்னா வெஜ் குருமா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய்.